என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு நேர்விட பேசி தொடர்கிறது. அரசியல், பொருளாதாரம், நிர்வாகம் என பல துறைகளில் அடுத்து அமையப்போகும் நரேந்திர மோடி அரசு சந்திக்க இருக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன என்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். இது பார்வையாளர்களுடைய அமர்வு. உங்களுடைய கேள்வி. மிஸ்டர் வெங்கட்ராமன் அவர்கிட்ட பேசுகிறேன். சார், கச்சா எண்ணெய் இம்போர்ட் பண்ண பற்றி பேசிட்டு இருந்தீங்க. ஸோ நம்ம நாட்டில் எவ்வளவோ பெட்ரோல் இருக்கும்போது ஏன் கச்சா எண்ணெய் இம்போர்ட் பண்ணுறதுடைய அளவை கம்மி பண்ணலாமே? ஏன் அதுக்கே முயற்சி எடுக்க மாட்டேங்கிறாங்க? இல்லை, கச்சா எண்ணெய் நாட்டில் இல்லை. அதாவது இப்போ நாட்டில் 1% தான் வருஷத்துக்கு கச்சா எண்ணெய் கூடிட்டு இருக்கு. கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்யறதுக்கு வாய்ப்பு அதிகம் இல்லை நம்ம நாட்டில். அதனால அதுக்கு ஒரே வழி கச்சா எண்ணெயோட தேவையை குறைக்கணும். அதே மாதிரி நேச்சுரல் கேஸ் தேவையை குறைக்கணும். அதுக்கு பல மார்க்கங்கள் இருக்கு. அதில் முக்கியமான மார்க்கம் நான் சுருக்கமாக சொல்றேன். அல்கேன்னு ஒன்று இருக்கு, கடல் பாசி. கடல் பாசியில் 50% எண்ணெய் இருக்குது. அமெரிக்காவில் இப்போ பெரிய அளவில் ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த கடல் பாசி வளர்றதுக்கு அழுக்கு தண்ணி போறோம், சூவேஜ் வாட்டர் போறோம், நல்ல வாட்டர் வேண்டாம். அது ஒரு வாரத்தில் வளர்ந்துடும். அதுக்கு தேவை சூரிய வெளி தான். அதுக்கு நல்ல அம்சம் நம்ம நாட்டில் இருக்குது. பெரிய அளவில் ஒரு கடல் பாசியை உற்பத்தி செஞ்சோம்னா இந்த பிரச்சனை சரியா போயிடும். அடுத்து இதை கவர்மெண்ட் கொடுத்துருக்கோம். இந்த பிரச்சனை நாங்கள் அடுத்த கேள்வி சுரேஷ் சார் அவர்களுக்கு. சார், நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு நீர்வளம் ரொம்ப முக்கியமா இருக்கு. அந்த நீர்வளத்துக்கு இப்போ இதுக்கு முன்னால் உள்ள அரசாங்கம்லாம் செஞ்ச செயல் திட்டங்கள்லாம் எதுவும் வெற்றிகரமா அமையல. இப்போ அதுக்கு எப்படி செஞ்சா நல்ல வெற்றிகரமா அமையணும்னு நினைக்கிறீங்க நீங்க? ரெண்டு இப்போ நீர் வளங்கள், நீர் ஆதாரங்களை வளர்ச்சி பெற்று நீர் ஆதாரங்கள்லாம் இப்போ நிறைய குட்டை குளங்கள் இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் சீர்படுத்தி ஆழப்படுத்தி சேனல்ஸ் எல்லாம் சரிப்படுத்தி இந்த ப்ராப்ளம் த்ரூ அவுட் இந்தியா இருக்கு. அடித்தள நீர் கம்ப்ளீட்டா இன்னைக்கு டிஸ்ட்ராய் ஆயிருக்கு. எல்லா மாநிலங்களும் டிஸ்ட்ராய் ஆயிருக்கு. அதை சரிப்படுத்துறதுக்கு வேண்டிய இதெல்லாம் பண்ணணும். ஆகையால இது ஒரு நீண்ட நாள் பார்வையில, ஒரு தொலைத்து நோக்கு பார்வையில தான் நீர் ஆதாரங்களை சமப்படுத்துறதுக்கு ரொம்ப அவசியம். அடுத்த கேள்வி சேகர் சார் கிட்ட ஒரு கேள்வி. இப்போ வேலை வாய்ப்பு இந்த மோடி அரசாங்கம் 1 கோடி பேருக்கு உருவாக்குறதா ஓட்டு அவங்களுடைய அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. அதை எதிர்பார்த்த ஏராளமான இளைஞர்கள் ஓட்டு போட்டிருக்காங்க இல்லையா? இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு சாதிகளுடைய எண்ணிக்கையின் அளவு விகிதாச்சார முறையில் இவங்க வேலை வாய்ப்புகளை, இவங்க உருவாக்குற வேலை வாய்ப்புகளை இந்த அரசாங்கம் கொடுக்க முயற்சி எடுக்குமா? சாதி ரீதியாவா? ஆமா, இப்ப ரிசர்வேஷன் ஒரு ஸ்டேஜ் இது வச்சிருக்காங்க இல்லையா, ஒரு அளவுகோல் வச்சிருக்காங்க இல்லையா? ஒவ்வொரு சாதி எண்ணிக்கையினுடைய சதவீதம் 50% பிசி இருந்தாலும் 50% வேலை வாய்ப்பு கொடுக்கிற அளவுக்கான திட்டங்கள், புது திட்டங்கள் இந்த அரசுக்கு உண்டா? கான்ஸ்டிடியூஷன் படி எவ்வளவு ரிசர்வேஷன் இருக்கோ அதுபடிதான் பண்ண முடியும். அதை மீறி எந்த கவர்மெண்டாலையும் செய்ய முடியாது. இல்ல, இவங்க சொல்ற 1 கோடி வேலை வாய்ப்புன்றதும் தனியார் துறை வேலை வாய்ப்புகள் தான் அதிகம் சொல்றாங்க. தனியார் துறையில இன்றைக்கு இவங்க சொல்றது கான்ட்ராக்டர்ஸ் மூலமா வரக்கூடிய வேலை வாய்ப்பு, அப்புறம் ஸ்கில்டு லேபர் வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய வேலை வாய்ப்பு, அதான் சொல்றாங்க. அதெல்லாம் அதுல பிரைவேட் இண்டஸ்ட்ரியில ரிசர்வேஷன் கிடையாது. ரிசர்வேஷன் கவர்மெண்ட்ல மட்டும்தான் இருக்கு. அதுவும் சுப்ரீம் கோர்ட் சொன்ன அந்த கட் ஆஃப் வரைக்கும் தான் அவங்களால கொடுக்க முடியும். அடுத்த கேள்வி சுரேஷ் சார் ஒரு கேள்வி. இப்போ மணி இன்ஃபர்மேஷன் இந்த இதில் கட்டுப்படுத்துவாங்களே, எப்படி அது டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் இது எப்படி இருக்கும் வரப்போகிற ஆட்சியில்? இல்லை, இப்போ கண்டிப்பாக இப்பவே ரூபாயோடைய விலை அதிகமாயிருக்கு, மதிப்பு அதிகமாகி 62 ரூபாயிலிருந்து 58 ரூபாய்க்கு இன்னைக்கு குறைஞ்சிருக்கு. இங்க ப்ரொடக்ஷன் சரியாகி நம்மளுடைய எக்கானமி சரியாச்சுன்னா கண்டிப்பாக இப்ப என்ன ஒரு டிமாண்ட் வச்சிருக்காங்கன்னா, முன்னாடி இருந்த மாதிரி 35 ரூபாய், ஒரு டாலருக்கு 35 ரூபாய் மேனிக்கு கொண்டு வரணும், இதுதான் எங்களுடைய இலக்கு அப்படின்ற ஒரு டிமாண்ட் வச்சிருக்காங்க. அதை அடைய முடியுமா முடியாதுன்றது ஒண்ணு. அடைவதற்கு என்னெல்லாம் செய்யணும், அந்த பாதையில போனோம்னா கண்டிப்பா நம்ம எக்கானமி ஸ்ட்ராங் ஆகும். சரி, இந்த விவாதம் தொடர்பாக நாம் ஒரு கேள்வி மக்கள் மன்றத்தில் எழுப்பியிருந்தோம். நரேந்திர மோடி அரசாங்கத்திற்கு முன் உள்ள முக்கிய சவால்கள் என்ன என்ற கேள்வி எழுப்பியிருந்தோம். அரசியல் ரீதியானவையா அல்லது நிர்வாக ரீதியானவையா என்ற கேள்விக்கு அரசியல் ரீதியான சவால்கள் தான் என்று 21% பேரும், நிர்வாக ரீதியான சவால்கள் என்று 79% பேரும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நேயர்களுக்கு நன்றி. ஒரு மத்திய மாநில உறவுகள் ஒரு நெருக்கடியை சந்திச்சிட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இந்த ஆட்சி மாற்றம் நிகழ்ந்திருக்கு. கடந்த காலத்தில் மத்திய மாநில அரசுகள்கிட்ட ஒரு கடுமையான மோதல் போக்கு பார்த்தோம். இப்போ இவங்க மாநிலங்களையும் சேர்த்து கொண்டு போற ஒரு நிலைமையை ஏற்படுத்துவோம்னு, ஒரு புதிய சகாப்தத்துக்கு கொண்டு போவோம்னு சொல்றாங்க. அப்படி ஒரு மறுமலர்ச்சி அந்த இதுல வரும்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்களா? ஒரு அளவுக்கு அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க.
அந்த எண்ணத்தை வச்சுதான் அவங்க பேசுறதை வச்சுதான் நம்ம சொல்ல முடியும் என்ன பண்ண போறாங்கன்ட்டு. இப்போது பேசக்கூடியதுல வந்து அவங்களுடைய என்டிஏ கூட்டணியிலேயே 39 கட்சிகள் ஒன்று சேர்ந்திருக்காங்க. எதிர்கட்சிகளாக இருந்தால் கூட எங்களோட கூட்டணியில் இல்லாத கட்சிகளோடு நாங்கள் சேர்ந்து ஒன்னா கோஆபரேட்டிவா போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னும் ஒரு ஃபெடரல் செட்டப்ல இந்த மாதிரியான கோஆபரேட்டிவ் பேசிஸ்ல போனால்தான் நம்ம ஜனநாயகம் வந்து வளர முடியும். சரி, இது தவிர்க்க இயலாத ஒன்றுதான் இந்த கேள்வின்றது. பொதுவாக ஒரு வளர்ச்சி, வேலைவாய்ப்பு, பொருளாதார வளர்ச்சி, வல்லரசாகிறது, இதை அம்சங்கள்லாம் பேசுகிற அதே நேரத்தில் ஒரு உள்நாட்டில் ஒரு சுமூகமான சூழல், சமூக அமைதி, சமூக நல்லிணக்கம் அப்படின்ற ஒன்று தவிர்க்க இயலாத ஒன்று. அதுக்கான ப்ரீரெக்விசிட்டாக கூட சொல்லலாம். இந்த மோடி முன்னிறுத்தப்பட்ட நேரத்தில் அவர் வந்து ஒரு டிவைசிவ் மேன், ஒரு மக்களை கூறுபடுத்தக்கூடிய, பிளவுபடுத்தக்கூடிய சக்தி அப்படின்னு எதிர்க்கட்சிகள் பிரச்சாரம் செய்தாங்க. இப்போ அதை கடந்து அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். இனி வரக்கூடிய காலத்துல பிஜேபியினுடைய சர்ச்சைக்குரிய அஜெண்டான்னு சொல்ற அயோத்தி ராமர் கோயில் கட்டுறது அல்லது தனி பொது சிவில் சட்டம் கொண்டு வர்றது, காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்யறது அப்படின்ற விஷயங்களை பிஜேபி எப்படி அணுகும்னு நினைக்கிறீங்க? மோடியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மோடி வெர்ஷன் 3 நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அவர் பேசின ஸ்பீச் கூட பாத்தீங்கன்னா இதுக்கு முந்தின அரசாங்கம் எதுவும் செய்யலன்னு சொல்லுது, அவங்களும் சர்டன் அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க, நாங்க அதையும் ரெக்கக்னைஸ் பண்ணுவோம்னு அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு மெக்னானிமஸ் தான் பேசியிருக்காரு. ஸோ அதனால அவர் வந்து என்னோட ரிப்போர்ட் கார்டை 5 வருஷம் கழிச்சு நீங்க பாருங்க, நான் பிரசன்ட் மை ரிப்போர்ட் கார்டு இன் 2019 அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவர் அந்த வருஷம் அந்த ரிப்போர்ட் கார்டில் வந்து அவர் வந்து மெயினா இந்த டெவலப்மெண்ட் அண்ட் கவர்னன்ஸ் இதை வச்சுதான் அவர் பண்ண போறாரு. ஸோ மற்ற இஷ்யூஸ்லாம் பேக்ரவுண்டுக்கு தான் தள்ளுவாருன்னு எனக்கு ஃபீலிங். இந்த சர்ச்சைக்குரிய விஷயங்கள்ல போக மாட்டாங்க அப்படின்னு நீங்க நம்புறீங்க? நாங்க மனித உரிமை பார்வையில இருந்து பார்க்கும் பொழுது இந்த லெப்பர்டோட ஸ்பாட்ஸ் மாறாது அப்படின்னு சொல்லுவாங்க, நாயோட வால் ரவுண்டடாக நீட்டா ஆகாதுன்றது தான் இருக்கு. நாங்க என்ன எதிர்பார்க்கிறோம்னா அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள மத ரீதியான கலவரங்களை வந்து உண்டாக்காம இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அரசியல் ரீதியாக அவங்க வந்து மனமாற்றம் வந்ததுன்றது இல்ல. ஆனா இப்ப அடுத்தது மனமாற்றம் வந்தா மகிழ்ச்சி தானே, மனமாற்றம் வந்தா நல்லது. ஆனா நாங்க என்ன பயப்படுறோம்னா இங்கிலீஷ்ல வந்து கிரிமினலைசிங் டிசென்ட் அப்படிம்பாங்க. எதிர் கொள்கை எடுக்கக்கூடிய ஆட்களை, ஜனநாயக ரீதியா மனித உரிமை அமைப்புகள்லாம் கேள்வி எழுப்பக்கூடிய ஆட்களை நசுக்குவாங்க, சட்டப்படி நசுக்குவாங்க. இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு, தடா போட்டா போன்ற ஒரு பயங்கரமான ஒரு சட்டம் கொண்டு வரணும்ட்டு. இதெல்லாம் வந்து எப்படின்னா இருக்கக்கூடிய எதிர் ஒப்பீனியன்ஸை வந்து அடக்குவதற்கு வேண்டிய அடக்குமுறை சட்டங்கள் கொண்டு வருவாங்க. இது கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு தான் எங்களுடைய எண்ணத்துல நாங்க பாக்குறோம். இல்ல அது வந்து ஒத்துக்க முடியாது. குஜராத்ல வந்து 2002 கலவரம் வந்தது, 2014 இருக்கும். 12 வருஷமா ஒரு கலவரம் வரல, ஒரு கர்ஃபியூ வரல. நானே எனக்கு நிறைய நண்பர்கள் உண்டு முதலாளர்கள், இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவங்க, அவங்க எல்லாம் ஒன்றும் கம்ப்ளைண்டே பண்ணல. கம்ப்ளைண்ட் பண்றவங்க வெளியில பண்ணிட்டு இருக்காங்களே, உள்ள பண்ணல. மோடி நிர்வாகத்துல வந்து ஒரு பிரச்சனை இல்லாம 12 வருஷம் நடத்தினாரு. கட்டாயம் அவர் நாட்டு முழுக்க நடத்துவார் தான் நம்பிக்கை இருக்கு. அதாவது இதுல வந்து என்ன ரொம்ப முக்கியம்னா அணுகுமுறை முக்கியம். நம்ம நேர்மையா இருந்தோம்னா எல்லாரும் ஆதரிப்பாங்க. பல பிரச்சனைகள், இந்த மாநில மத்திய பிரச்சனைகள், இந்த சமூக பிரச்சனைலாம் வர்றதுக்கு வந்து ஒரு சாரார் அரசியல் இருக்கிறவங்க நேர்மையா இல்லாம இருந்ததுதான். சிலப்போ அவங்க சொல்ற மாதிரி பிஜேபியிலயோ யாரோ சில ஸ்டேட்மெண்ட் எல்லாம் விடலாம். விட்டாலும் இன்னைக்கு மோடிக்கு உள்ள பெரிய ஸ்ட்ரெங்க் என்னன்னா ஒரு நல்ல ஒரு பெரும்பான்மை. அந்த பெரும்பான்மை அவெல்லாம் அடுக்கி விட்டுடுவார். ஏன்னா அதை அடுக்கி வைக்காட்டா அவர் அங்க இருக்க முடியாதுன்னு தெரியும், அவருடைய எதிர்காலம் வீணாடுன்னு தெரியும், விடமாட்டாருன்னு தான் என்னோட நம்பிக்கை. நிறைவு பகுதியில் இருக்கிறோம். ஜெயரஞ்சன், இந்த வேலை வாய்ப்பு இதை பற்றி எல்லாம் பேசணும். பிரணாப் முகர்ஜி நிதி அமைச்சராக இருக்கும்போது சொன்னார், மானிய சுமையை நினைத்து பார்த்தால் எனக்கு தூக்கமே வரமாட்டேங்கிறதுனார். இப்போ வந்து மானிய சுமை வந்து அரசாங்கத்துக்கு தொடர்ந்து இருந்துட்டு தான் இருக்கு. இந்த அரசாங்கம் இந்த பெட்ரோலிய பொருள்களுக்கு கொடுக்கறத மானியம் போன்ற விஷயங்கள்ல எப்படி கையாளும், சமூக நல திட்டங்களுக்கு செயல்படுத்தக்கூடிய அந்த செலவினங்கள்ல கை வைப்பார்களா, வருமான வரம்பு, வருமான வரி அப்படின்ற ஒரு விஷயத்துல மக்கள்கிட்ட ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு நடுத்தர வர்க்கத்துல, அதுல இவங்க என்ன செய்வாங்கன்னு மூன்றையும் சேர்த்து சொல்லிருக்கேன். மூன்றையும் சேர்த்து சொல்லணும்னா சப்சிடியை பொறுத்த வரைக்கும், அதாவது மானியங்களை பொறுத்த வரைக்கும் 2 விதமான மானியங்கள் இருக்கு. ஒன்று வந்து நேரடியாக மக்களை சென்றடைகிறது, அதில் வந்து அவ்வளவு நேர கை வைக்க மாட்டாங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஆனால் இந்த போன அரசாங்கம் யூபிஏனுடைய கடைசி வருஷத்தில் வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, அந்த பிஸ்கல் டெபிசிட்டை ஒரு கண்ட்ரோல்குள்ளே வைக்கணும் அப்படிங்கிறதுனால அது ஏற்கனவே அவங்க அலோகேஷனை குறைச்சி வச்சு தான் போயிருக்கிறாங்க. 10,000 கோடி கிட்டத்தட்ட குறைச்சி வச்சுட்டு போயிருக்காங்க. ஆக அதே பாதையை அவங்க தொடருவாங்களா ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, இந்த தொழில்துறையில் வந்து மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. என்ன குற்றச்சாட்டு இருக்குன்னாக்கா, 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை பற்றியும் பொது விநியோகத்தை உணவு பாதுகாப்பு சட்டத்தை பற்றியும் மிகப்பெரிய குற்றச்சாட்டு அவங்க வைக்கிறாங்க. இது வந்து முக்கியமான நிதி ஆதாரங்களை வந்து வீணடிக்கிற வேலை அப்படிங்கிறது அவங்களுடைய குற்றச்சாட்டு.
அந்த குற்றச்சாட்டை இவங்க வந்து காது கொடுத்து கேட்பார்களா அப்படிங்கறத எனக்கு இருக்கக்கூடிய கேள்வி. பண்ண மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து மத்தியதர வர்க்கம் எதிர்பார்க்குற மாதிரி இன்கம் டேக்ஸினுடைய லிமிட்டை வந்து அதிகமாக்குவாங்கன்னு நான் நினைக்கல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா ரிசோர்ஸஸ்ன்னு சொல்லக்கூடிய நிதி ஆதாரங்கள் மேலே மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு ப்ரெஷர் இருக்குது அவங்களுக்கு. அதுவும் இவங்க செய்ய வேண்டிய வேலைகளை நினைச்சு பார்க்கும்போது அந்த மாதிரி அவ்வளோ ஈஸியாக அதை வந்து உயர்த்திட முடியாது. நன்றி. உங்கள் நால்வருடைய வருகைக்கும் உங்களுடைய கருத்து பகிர்வுக்கும் கேள்விகளை எழுப்பிய பார்வையாளர்களுக்கு நன்றி. நேயர்களை மற்றொரு நேர்பட பேசு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம். திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.